Good morning student. 9th standard today class வந்து science physical scienceல first lesson continuity. Last class வந்து வெர்னியர் கேலிபர் வரையும் பார்த்துருக்கோம். வெர்னியர் கேலிபரில் ஏன்னா டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர் வந்து வெர்னியர் கேலிபர் தான் நமக்கு தேவை. பட் ஆனால் டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர்லாம் இருக்குது. We are living in the digital world and the digital version of the vernier caliper are available nowadays. Digital vernier caliper diagram as a digit display on the slider which calculate and display the measured value. The user need not manually calculate the least count, zero correction, zero errorலாம் தேவையில்லை. அது எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக அதுவே காட்டிடும். இது டிஜிட்டல் வெர்னியர் கேலிபர். அடுத்து ஸ்க்ரூ கேஜ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்க்ரூ கேஜ் is an instrument that can be measured the dimension of up to 1/100th of a millimeter or 0.01 millimeter வரையும் மெஷர்மெண்ட் பண்ணலாம். With the screw cage it is possible to measure the diameter of a thin wire and thickness of a metallic plate. ஒரு மெட்டாலிக் பிளேட்டோட திக்னஸையும் ஆர் தின் ஒயரோட டயாமீட்டரை கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யார் பை யூஸிங் த ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ்னால் என்னென்னு பாரு, இதில் டயக்ராம் கொடுத்துருக்காரு. இது வந்து என்னது பால் ஆர் ஸ்லீவ் இருக்குல்லையே, அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. இந்த திம்பல்னு ஒன்று இருக்குல்லையே, அதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஹெட் ஸ்கேல் டிவிஷனு. தென் இந்த ரெட் மார்க் போட்டிருக்கு இல்லையா, அந்த மார்க்கானது தான் மெஷரிங் ஃபேஸ். அங்கே தான் நம்ம யாரோட திக்னஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்த வச்சு அந்த ஆப்ஜெக்டை வச்சு டைட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்க்ரூ கேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ யூ ஷேப்பில் இருக்கிற ஃப்ரேமு, யூ-shaped metal frame. A hollow cylinder is attached to one end of the frame. One end hollow metal இருப்பார். அடுத்து grooves are cut on the inner surface of the cylinder through which the screw passes on the cylinder parallel to the axis of the screw. There is a scale which is graduated in millimeter. வேல்யூ வந்து மில்லிமீட்டர் ரேஞ்சில் கரெக்டாக கிராஜுவேட்டர்னு நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இட் இஸ் கால்டு பிட்ச் ஸ்கேல். அடுத்து ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் அட்டாச்ட் டு த ஸ்லீவ். த ஹெட் ஆஃப் த ஸ்லீவ் இஸ் டிவைடட் இன் டு த 100 டிவிஷன். மேலக்கில் இந்த திம்பல் அந்த இடத்துல வந்து 100 டிவிஷனில் டிவைட் பண்ணிருக்கோம் வேல்யூ. அண்டு இட் இஸ் கால்டு ஹெட் ஸ்கேல். அடுத்து த எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ as a plane surface. அடுத்து a stud is attached to the other end of the frame just opposite to the tip of the screw. Anyway, the screw head is provided with another ratchet arrangement. ratchetனா அந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி அது அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். டு ப்ரிவெண்ட் த யூசர் ஃப்ரம் எக்ஸர்ட்டிங் அன்யூஸ் ப்ரெஷர். தேவையில்ல அதிகமான ப்ரெஷருக்கு அப்ளை பண்ணாத அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே அது டைட் பண்ணும்போது நமக்கு ஒரு சவுண்ட் வரும். கிளிக்னு அந்த கிளிக் சவுண்ட் வந்தோடனே நம்ம கட் பண்ணிடணும் டைட் பண்ணுறது. யூஸிங் த ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம பிட்ச் ஸ்கேல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து லீஸ்ட் கவுண்ட் வேல்யூலாம். த ஸ்க்ரூ கேஜ் work on the principles that when a screw rotate in a nut, the distance moved by the tip of the screw is directly proportional to the number of rotation. எந்த அளவு மூவ் ஆகுது அந்த நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகாது. பிட்ச் ஆஃப் தி ஸ்க்ரூ, பிட்ச் ஸ்கேல் கண்டுபிடிக்கிறது அது ஒரு ஃபார்முலா. பிட்ச் ஆஃப் தி ஸ்க்ரூ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிட்ச் டிவைடட் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பை ஹெட் ஸ்கேல். இது ஒரு ஃபார்முலா. அது அந்த pitch of the screw is in the distance moved by the tip of the screw for one complete rotation of the head equal to 1 millimeter typically equal இருப்பார். least count of a screw cage least countக்கு இது வந்து ஃபார்முலா. least count of the instrument LC equal to value of one smallest pitch scale reading divided total number of head scale division. வேல்யூ ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் பிட்ச் ஸ்கேல் வந்து மேலே இருக்குது. பிட்ச் ஸ்கேல் 1 போட்டு லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் எல்சினா லீஸ்ட் கவுண்ட் எல்சி ஈக்குவல் டு 1/, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன் 100 டிவிஷன். எனிவே 100 ஈக்குவல் டு டிவைட் பண்ணியிருந்தோம் 0.01 மில்லிமீட்டர். அப்போது 0.01 மில்லிமீட்டர் தான் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ ஆஃப் தி ஸ்க்ரூ கேஜ். அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்க்ரூ கேஜ் என்ற டிவைசஸ் மூலிமா 0.01 மில்லிமீட்டர் வரையும் ஒரு ஆப்ஜெக்டோட திக்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து ஜீரோ எரர் ஆஃப் ஏ ஸ்க்ரூ கேஜ். When the movable stud of the screw and the position fixed stud on the frame area
brought in contact. If the zero of the head scale coincide with the pitch scale axis, there is no zero. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. pitch scaleோட வேல்யூவும் ஹெட்டோட ஜீரோ வேல்யூவும் கரெக்டாக கோயின்சைட் இருக்குன்னா நோ ஜீரோ எரர். இன்கேஸ் அப்படி இல்லைனா பாசிட்டிவ் எரர் ஆர் நெகட்டிவ் எரர். when the movable stud of the screw and the opposite fixed stud of the frame are brought in contact, if the zero of the head scale lies below the pitch scale ஓட ஜீரோ head scale ஓட ஜீரோ கீழே இருக்காருன்னா the error ஜீரோ எரர், அந்த இடத்துல ஜீரோ எரர் ஃபார்ம் ஆகிருக்கு. the zero error is positive. இதை கொடுத்துருக்காங்க பாரு. நமக்கு இந்த இடத்துல வர கோடு வந்து ப்ளூ கலர் கோடு வந்து பிட்ச் ஸ்கேல் வேல்யூ. இவர் என்னென்ன ஹெட் ஸ்கேலில் வந்து என்ன செஞ்சுருக்காரு, ஜீரோவிலேருந்து 5 ரீடிங் வந்து எக்ஸஸாக போய்ட்டுருக்கு. எனிவே இது பாசிட்டிவ் எரர். இஃப் the fifth division of the head scale or coincide with the pitch scale value, then the zero error is positive error. ஜீரோ எரர் பாசிட்டிவ் எரர் இருந்தால் பாசிட்டிவாக இருக்காருன்னா எத்தனை வேல்யூ பாசிட்டிவ் இருக்கோ அத்தனை வேல்யூ கழிச்சிடணும் ஃபைனலாக. அப்போது 5 வேல்யூ எக்ஸஸாக இருக்குன்னா -0.05 லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ கழிச்சிடணும், அவ்வளோதான். எனிவே அதுக்கு ஒரு ஃபார்ம் ஜீரோ எரர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிவிஷன் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. ஓகே, லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்னது 0.05 இன்ட்டு 0.01 0.05 மில்லிமீட்டர். ஸோ இது வந்து பாசிட்டிவ்ன்றதுனால அந்த வேல்யூவை மைனஸில் கழிச்சிடணும். நெகட்டிவ் எரர்னா என்னது, அப்போது ஜீரோ வந்து மேலே போயிருக்கணும். அதுக்கு பாருங்கள், when the plane of the surface of the screw and the opposite plane stud of the frame are brought in contact, if the zero of the head scale lies below the pitch scale value, pitch scale விட கீழே போய்ட்டுருக்காரு, ஜீரோவோட pitch scale கீழே வந்துட்டுருக்காரு. எனிவே the zero error is negative. எத்தனை டிவிஷன் 95 டிவிஷன் இருக்கார். அப்போது 0க்கு 95 டிவிஷன் எத்தனை 5 டிவிஷன். அந்த 5 டிவிஷனை மைனஸ் இருக்குன்னா ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ நான் 100 மைனஸ் 95 மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 0.05 வேல்யூ. இது நமக்கு 5 வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கிறதுனால ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இது நல்லா புரிஞ்சு பாசிட்டிவ் எரர்னா கழிக்கணும், நெகட்டிவ் எரராக இருந்தால் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும் கேல்குலேஷனில். அடுத்து மெஷரிங் மாஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு we commonly use the term weight, which is actually the mass. Many things are measured in the terms of mass in the commercial world. The SI unit of the mass is kilogram. mass வந்து கிலோகிராம்ன்ற யூனிட்டில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். in any case the units are based on the item purchased. For example, we buy gold in gram or milligram, medicine in milligram, provision in gram and kilogram, and express the cargo in tons. அதிகப்படியான பொருளாக இருந்தால் டன்னில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். we can use the same instrument for measuring the above listed item. Different measuring devices have to be used for item of a smaller and larger mass. In this section we will study about the instrument பற்றி மாஸை. காமன் பீம், நம்ம இதை காமன் பீம் வந்து நிறைய காமன் பீம் பேலன்ஸ் கம்பேர் த சாம்பிள் மாஸ் வித் த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து ஃபிசிக்கல் பேலன்ஸ். திஸ் பேலன்ஸ் இஸ் யூஸ்டு லேப் அண்ட் இஸ் சிமிலர் டு த பீம் பேலன்ஸ், பட் இட் இஸ் a lot more sensitive and can measure mass of an object correct to the milligram. பட் ஆனால் ஃபிசிக்கல் பேலன்ஸில் அக்யூரேட்டாக வேல்யூவை மெஷர்மெண்ட் பண்ணலாம், மில்லிகிராம் வேல்யூ வரையும் கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஃபிசிக்கல் பேலன்ஸோட டயக்ராம். The standard reference mass is milligram, 10 milligram, 25 milligram, 1 milligram வரை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். அடுத்து டிஜிட்டல் பேலன்ஸ். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இப்போ இருக்கிற டிஜிட்டல் பேலன்ஸ், இப்போ இருக்கிற ஷாப்லாம் வெஜிடபிள் ஷாப்பில் மேக்ஸிமம் டிஜிட்டல் பேலன்ஸ் தான். நவ்வேடே ஃபார் அக்யூரேட் மெஷர்மெண்ட் டிஜிட்டல் பேலன்ஸ் ஆர் யூஸ்டு. ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ண டிஜிட்டல் பேலன்ஸ் விச் மெஷர் மாஸ் அக்யூரேட்லி ஈவன் அப் டு த ஃபியூ மில்லிகிராம் வரையும். த லீஸ்ட் வேல்யூ being 10 milligram. This electrical devices is easily to handle and commonly used in jewelry shop and lab. எல்லாத்துலேயும் இப்போ டிஜிட்டல் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தென் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால் அந்த பழைய காலத்திலலாம் வந்து நம்ம விறகுங்களை வந்து எடை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது, விறகு கட்டைங்களை. The balance help us to find the weight of an object. It consists of a spring fixed at one end and a hook attached
டு a rod at the other end. ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்ப்ரிங்கு அனதர் எண்டில் வந்து ஹூக் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இட் ஒர்க் பை த ஹூக்ஸ் லான்ற பிரின்சிபல் படி which state the addition of weight produce the proportional increases in the length of the spring. அது எவ்வளோ வெயிட் அப்ளை பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி லென்த்தில் வந்து ஸ்ப்ரிங்கில் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் நடக்கும், விரிவடையும். a pointer is இந்த இருக்கு பாரு, இதுதான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். attached to the rod which slide over a graduated scale on the right side. வேல்யூ வந்து கரெக்டாக graduated scale இருப்பார். the spring extended according to the weight attached to the hook and the pointer reads the weight of the object on the scale. இந்த விஷயத்தில் நடக்குது. அதுக்கு அடுத்தபடியாக டிஃப்ரென்ஸு மாஸ் அண்டு வெயிட். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? மாஸ் m குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்னிங் ஆப்ஜெக்ட் வந்து வெயிட்னா நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸெக்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த பாடி டு த பேலன்ஸ் பேலன்ஸ் அகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் புல் ஆன் த ஆப்ஜெக்ட்டுக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம புல் பண்ணி இருக்கிறது தான் வெயிட்டுக்கு பார்க்க முடியும். மாஸ் வந்து குவான்டிட்டி ஆஃப் மேட்டர்ன்றது. In the case of spring scale, the tension in the spring balance the gravity pull on the object. When a mass is standing on the surface of the earth or floor, மாஸ்ன்றது எங்கே போனாலும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும், பட் ஆனால் வெயிட்டில் மட்டும் தான் சேஞ்சஸ் வரும். the surface exerted a normal force on the body which is equivalent to gravity force. Anyway, gravity force acting on the object is given by the milligram. Here m is the mass, g is mean action due to gravity. இதுக்கு ஒரு calculation கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட். if a man has a mass வந்து 50 kg on the earth, then weight of the then what is his weight? அவரோட weight என்ன? weight w equal to mg, mass into gram, mass into gravity. mass என்ன 50, அப்போ 50 போட்டாச்சு இன்ட்டு ஜியோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். கிராவிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 9.8 9.8 மல்டிபிகேஷன் பண்ணால் 490 நியூட்டன் அளவுக்கு வெயிட் இருக்குது. த ஃபுல் ஆஃப் கிராவிட்டி ஆன் த மூன் இஸ் 1/earth டைம்ஸ் வீக்கர் தென் தட் ஆன் த எர்த்து. நம்ம எர்த்தில் இருக்கிற வெயிட்டை விட நம்ம மூணில் நம்மளோட வெயிட்டை போய் பார்த்தோம்னா 1/6 அப்படின்னா 6ல் 1 பங்கு தான் வெயிட் இருக்கும் எங்கள் மூணில். அதனால தான் நம்ம ஸ்பேஸில் போகிறவங்க எல்லாமே வந்து என்ன செய்கிறாங்க, ஃப்ளோட்டிங் ஆகிறாங்க, அப்படியே மிதக்கிறாங்க. this causes the weight of the object on the moon to be less than that of the earth by 6 times. acceleration due to gravity, அங்கே கிராவிட்டியோட வேல்யூ வந்து 1.63 மீட்டர் செகண்ட் - 2 தான் இருப்பார். எனிவே இந்த மேன் 70 கிராம் இடத்துல இருக்காருன்னா 6 தென் வெயிட் வந்து 686 நியூட்டனாக இருப்பார். இது சாதாரண ஒரு இது. சரி, ஓகே. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்டு வெயிட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்டு வெயிட். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஸ்டூடெண்ட். இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம், கொஸ்டின். சரி, ஓகே. நான் கொஞ்சம் நாள் இந்த விஷயத்தை நல்லா பெருசுப்படுத்தி நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு மாஸ் என்னது? மாஸ் இஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்கிறாங்க வெயிட்டில்? இட் இஸ் எ டெரைவ்டு குவான்டிட்டி. மாஸ்ன்றது என்னது? டெரைவ்டு குவான்டிட்டி. செகண்ட் பாயிண்ட் பாரு, இட் ஹேஸ் மேக்னிடியூட் அலோன், ஸ்கேலார் குவான்டிட்டி. மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் உண்டு, பட் இவர் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? அடுத்து தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் எ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் ஆப்ஜெக்ட் ஆர் பாடி. மாஸுக்கு என்ன சொல்லலாம்? இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் மேட்டர், ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மேட்டரோட வேல்யூ. பட் வெயிட்னா இட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸெக்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் அகேன்ஸ்ட் கிராவிடேஷன் ஃபுல். கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நம்ம புல் பண்ணி இருக்கும்போது தான் வெயிட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மாஸுக்கு ரிமைன் த சேம் எவரிவேர். மாஸ் எங்கே போய் பார்த்தாலும் ஒரே ஈக்குவலாக இருக்கும், பட் வெயிட்டு வேரியஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு பிளேஸ்க்கும் அனதர் பிளேஸ்க்கும் வேரியேஷன் வரும் வெயிட். இட் இஸ் மெஷர்டு யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். மாஸை பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் பேலன்ஸ் போடலாம். அடுத்து வெயிட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இட் இஸ் மெஷர்டு யூஸிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். மாஸோட யூனிட்டு கிலோகிராம், வெயிட்டோட யூனிட்டு நியூட்டன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸ்டூடெண்ட். இந்த அகைன் நான் உனக்கு டுடே அசைன்மெண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்டு வெயிட்.
மாஸுக்கான வேல்யூவை நான் உனக்கு கிளியராக காட்டுறேன் ஸ்டூடெண்ட் பார்த்துங்க. ஓகே, டோட்டலி 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக அதே போல் வெயிட்டில் 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டையும் தெளிவாக பார்த்துங்க. ஓகேவா? தென் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்டில் அக்யூரசி ரொம்ப அக்யூரேட்டாக எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாமே டிஜிட்டல் போர்டில் மாறி போச்சு. ஓகே ஸ்டூடெண்ட், டுடே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்டு வெயிட். அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை எழுதி ஒன் டைம் எங்களுக்கு அனுப்பணும். வீடியோவை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். லிசன் பண்ணிட்டு அனுப்புங்க. புக் பேக் 1 மார்க் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.